ஹலோ மக்களே. ஆம், ராயன் ஒரு வழியாக பார்த்துட்டேன். ஈவினிங் 5:15 ஷோ பரமட்டால. சரி, வீடியோ போடலாமா வேணாமா போடலாமா வேணாமா நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, கழுத ஒன்று அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு. ஏன்னா எனக்கு படம் அந்தளவுக்கு பெருசாக பிடிக்கல. நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட போகல, அது வேற விஷயம். ஏன்னா நான் ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிடும் ஒரு சில இதெல்லாம் வந்து படம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறனால. நான் ட்ரெய்லர் ஆல்ரெடி அந்த ரியாக்ஷன் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். பெருசாக ஒரு மாதிரி ஒரு கமர்ஷியலான படம் மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி. பட் அது அப்படி இல்லை. என்ன சொல்கிறது? ஓகே, ஸ்பாய்லர் சொன்னால் சொல்லுவேன். படம் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா யாராச்சும் நிறுத்திடுங்க இதோட. படம் வந்து ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸாக எடுக்க வேண்டிய கான்செப்ட் இது. ஒரு தனுஷ் எடுத்திருக்கிற கான்செப்ட் ஆக்சுவலாக. இது வந்து ஒரு கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர் மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஸ்டோரி. அவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க ஏன் திடீர்னு இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க ஏன் திடீர்னு அப்படி எடுத்திருக்க வேண்டிய கதை இது ஆக்சுவலாக. கேங்ஸ் ஆஃப் வசிப்பூரில் எப்படி சீரீஸ், எத்தனை சீரீஸ் அது? 2 சீரீஸில் சீரீஸில் படம் 2 படம் இல்லை. கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர் அப்படி அப்படி எடுத்துருக்கணும் ஒன்று. ஒரு 2 பார்ட் படம் மாதிரி எடுத்துருந்துருக்கலாம். இவர் என்ன பண்ணியிருக்காரு தனுஷ் வந்து, அதான் மிகப்பெரிய ஒரு காம்பஸ்ங்கிற மாதிரி கேன்வாஸ் எடுத்துக்கிட்டு கம்ப்ரஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி போகுது, நல்லா ப்ராமிசிங்காக தான் போகுது. ஓகே, ஏதோ பெருசாக வரப்போகுதுங்கிற அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. டப்புன்னு இன்டர்வெல்லையே போட்டு முடிச்சிடுறாங்க. பிக் பாஸ் வந்து இன்டர்வெல்லையே முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படி போகுது, இப்படி போகுது, திடீர்னு அப்படி ஆகுது, திடீர்னு கண்ணா பின்னான்ட்டு. அதாவது இப்படி இந்த இது சொல்லுவாங்க தெரியுமா? ஏதோ ஒரு இங்கிலீஷில் பழமொழி. டூ நாட் பைட் மோர் தென் வாட் யூ கேன் chew or சம்திங். அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்காரு தனுஷ். நல்ல அட்டம்ப்ட்டு, பட் எக்ஸிக்யூஷனில் கோட்டை. எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக செகண்ட் ஹாஃப் சுத்தமாகவே எனக்கு பிடிக்கல. அது எப்படா முடியுங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. அங்கங்கே இந்த எஸ்ஜே சூர்யா மட்டும் இல்லைன்னா நான் பாட்டுக்கு இன்டர்வியூலேயே கிளம்பி வந்திருப்பேன். ஏன்னா அப்படி தான் இருந்தது எனக்கு. எல்லாம் ஆக்டிங் இதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. யாரும் அதெல்லாம் குறைலாம் எதுவும் சொல்ல முடியாது. துஷாரா நல்ல ஆக்டிங்கு, தனுஷ் நல்ல ஆக்டிங்கு. தனுஷ் படம்னாலே வழக்கம் போல் தெரியும்ல, இவர் வந்து அண்டர் டாக். எதுக்கும் வந்து எப்போவுமே அடக்கி வாசிப்பார். திடீர்னு ஒரு இடத்துல பொங்கி எழுவார். அப்படிதான் அது. அந்த மாதிரி தான் தனுஷோட படங்க கிட்டத்தட்ட 4-5 படம் அந்த மாதிரி தான் இருக்குது. அசுரன் இது இதுன்ட்டு. இதுலேயும் வழக்கம் போல் அதே கான்செப்ட் தான். இந்த சந்தீப் க்கும் அபர்ணாக்கும் இருக்கிற அந்த போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தமாஷா நல்லா இருக்குது. அவங்க சாங்கு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாட்டர் பேக்கெட்னு ஒரு சாங்கு. எனக்கு படத்துலேயே பிடிச்ச ஒன் ஆஃப் த விஷயம் வந்து அதுதான், அந்த வாட்டர் பேக்கெட் சாங்கு. ரஹ்மான் பிஜிஎம் வந்து சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. சாங்ஸ் எதுவும் பெருசாக இந்த வாட்டர் பேக்கெட் சாங்கை தவிர வேறு எதுவும் எனக்கு பிடிக்கல. சாங்ஸும் அந்தளவுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட்டு பிஜிஎம் வந்து கொஞ்சம் பிட் டூ குட் ஃபார் திஸ் மூவி. இந்த மூவிக்கு ஏற்ற பிஜிஎம் கிடையாது. அவர் நல்லா போட்டிருக்காரு. ஆனால் இந்த படத்தோட கதைக்கு அது கொஞ்சம், ஏன்னா அது பிஜிஎம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அது அதை ஃபஸ்ட்டு கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்கான ஒரு 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 ராவான மூவியாக இருக்குங்கிற மாதிரி தான் நினச்சேன். இந்த படத்தில் வர வயலன்ஸ் மட்டும்தான் அப்படி இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் வயலன்ஸ் கூட என்ன சொல்கிறது, இன் யோர் ஃபேஸ் பிளட் ஷெட் அப்படிங்கிற மாதிரி இருக்கே தவிர ஒரு அந்த ரானஸ், அந்த இந்த சுப்பிரமணியபுரமில் வர அந்த அந்த ஃபீல் கிடைக்கல எனக்கு. அது எப்படி சொல்கிறது, இது ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு தனுஷ். அது
என்ன சொல்றது? ஒண்ணும் பெருசா எனக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அங்கங்க இந்த சிம்பலிசம், அத துஷாரா இது பண்ணும்போது வர துர்கா சிம்பலிசம் பேக்ல. தனுஷ் கொல்லும்போது கிளைமேக்ஸ்ல ராவண சிம்பலிசம். அது மாரி ஒரு 4, 5 இது வருது. அது மாரி இது மாரி வந்தாலே நம்ம கிரிட்டிக்ஸ்க்குலாம் ரொம்ப புடிச்சிரும்னு நெனைக்கிறேன். நம்ம ரங்கன் அந்த மாரி ஆளுங்களுக்கெல்லாம் புடிச்சிரும். ம். வேற என்ன? எனக்கு ஒண்ணும் பெருசா அதான் சொல்றேன். இத வந்து இவங்க இப்படி எடுத்திருந்துருக்கணும். ஒரு 3 பார்ட் 2 பார்ட் மூவி மாரி எடுத்திருந்துருக்கணும். இல்லன்னா ஒரு Netflix, Amazon Prime சீரிஸ் மாரி அத எடுத்து டீட்டெயிலா ஒருத்தவங்களோட கேரக்டர் ஸ்டடியும் அப்படி பண்ணி, அப்படியே ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு எபிசோட் அப்படிங்கிற மாரி பண்ணி விட்டுருந்தாங்கன்னா, அப்புறம் கடைசியில அது பிரகாஷ் ராஜ் அவரு வராரு. அவரு ஏதோ மாஸ்டர் பிளான் பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாருன்னு இன்னும் பெருசா எனக்கு ஒண்ணும் இதுவா வரல. மெயினா எனக்கு இந்த ஒரு சீன்ல வந்து இந்த இந்த தம்பிங்க 2 பேருமே வந்து ஒரு மாரி பிட்ரே பண்ற மாரி ஒரு சீன் வரும். அதெல்லாம் வந்து "என்னங்கடா டேய்" அப்படிங்கிற மாரி, "போங்கடா டேய்" அப்படிங்கிற மாரி ஆயிருச்சு. அந்த அந்த அப்ப வந்து இதுவா ஆனது தான். படம் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த அளவுக்கு வரவே இல்ல படத்துல. ஒரு ஒரு லாஜிக் இல்லாம, ஒரு மண்ணு இல்லாம, அது ஒரு 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 ரீசன் அது என்ன சொல்றது? ஒரு ஒரு அது நம்புற மாரியே இல்ல. நெறைய விஷயங்கள் எதுக்கு வருதுன்னே தெரியல. சின்ன வயசுல வந்து இவங்க அப்பா, அம்மா வந்து போறாங்க. அதுக்கப்புறம் வரவே மாட்றாங்க. என்னாச்சு? ஏதாச்சு? அது தெரியல. ஹைஷ்! அது என்ன சொல்றது? ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல இதுக்கு மேல. எனக்கு அந்த அளவுக்கு பெருசா புடிக்கல. ம். அவ்வளோதான். இதுல கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு சாங் வேற. கரெக்ட்டா அது காம்ப்ரமைஸ் ஆகணுங்கிற மாரி ஏதோ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கரெக்ட்டா அதுக்கு 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 அடுத்த வாரம் உடனேவே ஒரு சாங். இதுல வேற எல்லாரும் வேற டான்ஸ் வேற ஆடுறாங்க ஒண்ணா சேர்ந்து. நடுவுல வந்து தங்கச்சி அண்ணன போட்டு குத்திர்றா. "ஐய்யய்யோ! ஐய்யய்யோ! ஐய்யய்யோ!" அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு எனக்கு. ஷப்பா! சரி, நான் உங்கள அடுத்த ரியாக்ஷன் வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.